காவலர்களை வைத்து அவர்களை ஒடுக்க வேண்டும். நீங்க தான் நீட் எதிர்ப்பாளர் தானே? நீட்டை நீங்க எதிர்க்கிறீங்க. நீட்டை ஒழிக்கணும்ன்ற ஒரு கொள்கை அளவுல உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கு. அப்ப நீங்களே ஒரு இடத்த கொடுங்க, ஒரு பெரிய இடம் கொடுங்க எங்களுக்கு. மாணவர்கள் போராடட்டும், அறவழிகள் போராடட்டும். நீலம் பண்பாட்டு மையத்தினுடைய தலைவர் ஆர் ரஞ்சித் அவர்கள் இப்போது இந்த நீட்டுக்காக டெல்லியில் நடைபெறுகின்ற அந்த ஜந்தர் மந்தர் பகுதியில் நடைபெறும் அந்த போராட்டம் என்பது மாணவர்களுடைய போராட்டம் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு ஆதரவாகத்தான் நீலம் பண்பாட்டு மையத்தின் சார்பாக இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் அந்த மிகப்பெரிய ஒரு உரையை நிகழ்த்தியுள்ளார். அவர் பேசியுள்ள அந்த பேச்சில் மிக முக்கியமா நம்ம பார்க்கிறது அதாவது அபிஜித் திப்கே அந்த அவர் படிச்சுட்டு நல்ல உயர்கல்வி படிச்சுட்டு இருக்காரு, உயர்ந்த கல்வி படிச்சிருக்காரு. படிச்சுட்டு அவர் ஒரு அமைப்பை தொடங்கி அவர் இந்த போராட்டத்துல ஆரம்பிக்கும் பொழுதே அவர் அம்பேத்கர் அவனுடைய இந்த புத்தகத்தை கையிலேந்து அவர் ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு ஒரு பயம் இருந்தது. ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்குமான பிரச்சனைகள் என்பது போல அதை திசை திருப்பி விட்டுருவாங்க. ஆனா இப்படி பண்றாரேங்கிற ஒரு பயம் எனக்குள்ள இருந்தது. ஆனா அது தன்னெழுச்சியாக மிகப்பெரிய ஒரு போராட்டமாக அது மாறி அது அந்த போராட்டம் நீட் தேவையில்லை என்பதை நோக்கி அது அந்த போராட்டம் போய்கொண்டிருக்கிறது. அதற்கு ஆதரவாகத்தான் நீலம் பண்பாட்டு மையத்தின் சார்பாக போராட்டத்தை அறிவித்திருந்தார் தலைவர் ப ரஞ்சித் அவர்கள். அது அவரோடு சேர்ந்து இயக்குனர் வெற்றிமாறன், இயக்குனர் அமீர், பாடகர் அறிவும் கலந்து கொண்டார். இப்படி பலர் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் பேசிய ப ரஞ்சித் அவர்கள் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அவர் போடிட்டு காட்டியிருந்தாரு. அதாவது நீட்டை பத்தி எல்லாரும் நீட்டு வேண்டாங்கிறாங்க, அது தேவையில்லைங்கிறாங்க, அதை அதுக்காக அவங்க போராடணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப தீவிரமா பேசினா கூட அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்களுடைய செயல்பாடு முற்றிலும் மாறிடுது. அவங்க ஒரு ஆட்சிக்கு வந்தோன்னா அந்த ஸ்டாண்ட்ல இருந்து அவங்க விலகிடுறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு நீட்ல அதிக மதிப்பெண் எடுத்தவங்களை விட மிக குறைந்த மதிப்பெண் எடுத்தவர்கள் தான் அவங்க வெற்றி பெற்று உள்ள போறாங்க அப்படிங்கிறத கூட பேச மறுக்கிறாங்க. ஏன் இதை கூட நீங்க பேச மாட்டீங்க அப்படின்னு அவர் பேசிட்டு வர்றாரு. அப்படி பேசிட்டு வரும்பொழுது ஒரு கட்டத்துல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் படிச்சுட்டாங்க, அவங்க எல்லாம் டாக்டர் ஆயிட்டாங்க அப்படின்லாம் பேசுறீங்கல்ல. அவங்க அவங்களுக்கு இடஒதுக்கீடு வந்த ஒரு காரணத்தினாலதான் அவங்க டாக்டர் ஆயிடுறாங்கன்னு பேசுறீங்கல்ல. பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து படிச்சு நீ வந்திருக்கீங்க, நீ எப்போ பேச போற என்ற ஒரு வார்த்தையை அவர் ரொம்ப கோடிட்டு காட்டினார். அவர் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு பார்த்தோம்னாக்க, பிற்படுத்தப்பட்ட சமூகம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து நீங்க வந்திருக்கீங்க. டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய சட்டம் எப்படி இயற்றினாரு, அந்த சட்டத்தின் மூலமா தானே, அந்த இடஒதுக்கீடு மூலமா தானே நீங்க படிச்சு வந்திருக்கீங்க. அப்படி வந்திருக்கீங்களே, ஏன் நீங்க பேச மாட்டீங்க? அம்பேத்கர் பத்தி பேசுவதும் இல்ல, அவர் எதுக்கு என்ன செஞ்சாருங்கிறத பத்தி பேசவும் மறுக்கிறீங்கிறது தான் அவரு அந்த இடத்துல அவர் கோடிட்டு காட்டுறாரு. அவர் அதை சொல்லிட்டு வர ஒரு விஷயத்துல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய கொள்கை தலைவரை மக்கள் ஒரு சாதி ரீதியாக பாக்குறாங்க, அவரை பெரிய பெரிய தகடு போட்டு மறைக்கிறாங்க. உங்களுக்கு கோவர்ணமா வரக்கூடாதா? அதாவது இப்போ அந்த சேலம் மாவட்டத்துல அந்த கெங்கவல்லி அருகே இருக்குல்ல, அந்த ஒதியூத்தூர் பகுதியில் இருக்கிற அந்த அம்பேத்கர் அவர்களுடைய சிலை கால் மேல் கால் போட்டு அமர்ந்துள்ளதான அதை பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த சிலையை திறப்பதில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருக்கு. அந்த எதிர்ப்புக்கு அரசு அடிபணிகிறதாங்கிறத அவர் கேட்டிருக்காரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, கொள்கை தலைவர் அம்பேத்கர் தானே, அப்படி இருக்கும் பொழுது ஏன் நீங்களே இந்த சிலையை திறக்கக்கூடாது, அம்பேத்கர் அவருடைய சிலையை நீங்களே ஏன் திறக்க வேண்டியதானே அப்படிங்கிறதையே அவர் சொல்லியிருக்காரு. இந்த அரசு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு வழி நடத்துற ஒரு கட்சி என்பது
ஏன் வந்து நீங்க அதை வந்து நேரடியா அதை தலையிட்டு நீங்களே அந்த சிலையை திறக்க மறுக்கிறீங்க? அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னாக்க, இதனால வந்து சிலை திறந்தால் வந்து அந்த சமூகத்தினுடைய அந்த மாற்று சமூகத்தினுடைய அந்த ஓட்டு நமக்கு வராம போயிடுமோ, உள்ளாட்சி தேர்தல்ல நம்ம வந்து ஒருவேளை ஜெயிக்க முடியாம போயிடுமோ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறதானே பேச வேண்டியிருக்கு அப்படின்னு அதை சொல்ல வர்றாரு. இதுல அவர் பேசுனதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, அமைச்சர் வன்னியரசு அவர்களுடைய அந்த செயல்பாடு மட்டும்தான் வந்து சிறப்பா இருக்கு, அதை பாராட்டி ஆகணும். அவருக்கும் எங்களுக்குமான சின்ன சில கருத்து முரண்பாடுகள் இருந்தால் கூட அவர்களுடைய செயல்பாட பாராட்டி ஆக வேண்டிய ஒன்று. ஆனா மீதி இருக்கிற 7 பேர் வந்து என்ன செயல்படுறாங்க, அவருடைய முகம் எதுதான், அவங்க பட்டியலினத்தவர்களா சேர்ந்தவர்களா இருக்கலாம், ஆனாலும் வந்து அவர்களுடைய அஹ், செயல்பாடுகள் வந்து ஒன்றும் மிகவும் அந்த அளவுக்கு ஒன்றும் சிறப்பா இல்லை அப்படிங்கிறதையும் அவர் ஓடிட்டு காட்டியிருக்கிறாரு. இப்ப புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வந்து எல்லோருக்குமான தலைவர். அப்படி இருக்கும் ஒரு இந்தியாவுடைய முதல் சட்ட அமைச்சர், இந்த இந்திய தேசத்தினுடைய மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள், அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு தலைவர்களுடைய ஒரு சிலையை திறப்பதுல வந்து என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது வந்து அரசு வந்து கையாள்வதுல வந்து இதுல வந்து தவறிடுச்சுன்னு தான் நம்ம பேச வேண்டியிருக்கோம். ஏன்னா அம்பேத்கர் அவர்கள் வந்து கால் மேல் கால் போட்டு அமர்ந்துள்ள அந்த சிலை வந்து திறக்க கூடாதுன்னு சொல்வதன் மூலம் அம்பேத்கர் அவர்கள் யார்? அவர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு மட்டும் பாடுபட்டார் அவரு? இல்ல, அவர் வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்காக மிகவும் பாடுபட்ட ஒரு மிகப்பெரிய தலைவர் அவரு. அதுவும் வந்து குறிப்பா பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு வந்து ஆணையம் அமைப்பதில் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய அமைச்சரவை வந்து ரொம்ப வந்து காலதாமதம் செய்தது. அதுலதான் வந்து அவருக்கு சில கோபங்கள் ஏற்பட்டு பதவியே வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு வெளியே வந்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இப்படி பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்காக எல்லா சட்டங்களையும் இயற்றிய ஒரு மேதை என்று ஒரு ஜாதிய தலைவராக பார்க்கும் மீது ஜாதி வெறி பிடித்த ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மட்டும்தான் அப்படி இருக்கும். ஏன்னா வட மாநிலங்கள்ல வந்து அப்படி கால் மேல் கால் போட்டு அமர்ந்துள்ள அந்த சிறைகள் என்பது திறக்கப்பட்டுள்ளது. அது நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா அந்த அந்த அப்படிப்பட்ட சிலைகள் இருக்கும். ஆனா தமிழ்நாடு மட்டும்தான் இன்னும் அந்த ஜாதி வெறியோடையே ஊறி போன ஒரு சமூகமாவே இன்னும் இருந்துகிட்டு இருக்கும். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை எப்போது இழக்கிறதோ அப்பொழுதுதான் இதற்கு ஒரு முடிவு வரும் என்று நாம நினைக்கிறோம். எனக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இதே மோடியே இந்த கட்சியிலிருந்து பிரதமர் பதவியிலிருந்து விலகி சென்றால் கூட அடுத்ததாக இன்னொருத்தர் வந்தார் கூட அவங்களும் அதான் செய்வாங்க. ஏன்னா RSS என்ன சொல்லுதோ அதை தான் அவங்க செய்வாங்க. RSS-னுடைய முகம் தானே வந்து பாரதிய ஜனதா கட்சி. அப்படிங்கும்போது கூடியவர்கள் இல்லை என்றாலும் இன்னொரு யாரு வந்தாலும் அதான் அவங்க செய்வாங்க. அவங்களும் அந்த அந்த நீட்டை வந்து அவங்க கொண்டு வருவாங்க. அதுதான் அவங்களுடைய செயல்பாடு. ஆனா இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகமும் பட்டியலினத்தை சேர்ந்தவர்களும் வந்து இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த டாக்டருங்கிற அந்த கனவுகளை நோக்கி அவங்க போறாங்க. அவங்க இப்பதான் அந்த டாக்டர் படிப்புகளை வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது இந்த பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் தான் வந்து படிச்சு உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் அந்த நீட் தேர்வு என்பது. இந்த நீட் தேர்வு என்பதை முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும். இதை வந்து எந்த அரசு செய்கிறதோ அந்த அரசு தான் வந்து உண்மையில் வந்து மக்களுக்கான அரசு என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் வந்து முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சி என்பது மக்களை மிகவும் வாட்டி வதைக்கிற ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் மாணவர்களுடைய அந்த கனவு படிப்பாக இருக்கிற அந்த MBBS படிப்புக்கான அந்த நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். இதை ரத்து செய்யவில்லை என்றால் இந்த மாணவர்களுடைய போராட்டம் என்பது அதாவது அபிஜித் தீப்கே ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதாவது தர்மேந்திர பிரதான் வந்து ராஜினாமா செய்ய வேண்டும், நீட்டை விலக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா இந்த போராட்டம் என்பது வடிவம் மாறும். அதாவது வந்து பிரதமரை பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று கூறி போராட்டம் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு சென்றுவிடும் இந்த போராட்டம் என்பதையும் அபிஜித் தீப்கே கூறியுள்ளார். இதன் மூலம் வந்து உண்மையில் வந்து மோடி அவர்கள் இந்த நீட் திட்டத்தை
அந்த நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். இல்லை என்றால் அந்த பிரதமர் பதவியை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். அவர் அவர் பிரதமர் பதவியில் இருப்பதற்கு உண்மையில் லாயக்கற்றவர் என்றுதான் நம்ம பேச வேண்டியிருக்கிறது. இப்ப நம்ம என்ன இதுல சொல்ல வரோம்னா, உண்மையிலே வந்து அம்பேத்கர் அவர்கள் சொன்னது போல முக்கியமான ஒரு பொன்மொழிகளை இது ஒண்ணு. அதாவது வந்து சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்று சொன்னாரு. அப்படி ஒருவேளை விஷம் பரவி இந்த இந்த உலகமே அழிஞ்சாதான் இந்த ஜாதி வெறியுமா அழியுமா அப்படிங்கிறது நம்ம கேட்க வேண்டியிருக்கு. இதுக்கு வந்து அந்த சாதியவாதிகள் வந்து ஏதோ ஒரு 50 பேரு அதை தடுக்கிறாங்க பொழுது அதுக்காக அரசே வந்து பயந்து கொண்டு இருப்பது போலதான் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அரசு நேரடியாக இதுல தலையிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே வந்து கால் மேல் கால் போட்டு அமர்ந்த ஒரு சிலையை பார்க்கவே அவங்களுக்கு அருவருப்பா இருக்குன்னா, பட்டியல் சமூகம்னா பட்டியல் சமூகத்திற்கு மட்டும் இடஒதுக்கீடு கிடையாது. அது பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கும் இடஒதுக்கீடு உண்டு. இது பட்டியல்படுத்தப்பட்ட சமூகம், அது பட்டியல் படாம இருக்கிற சமூகம். மிக கேவலமான ஒரு கீழ்த்தரமான ஒரு மாநிலமா தமிழ்நாடு மாறிக்கிட்டு இருக்கு. இதை வந்து முதல்வர் வந்து வேடிக்கை பார்க்க கூடாது என்பதற்காகத்தான் ரஞ்சித் பேச்சு ஒரு ரொம்ப வந்து தீர்க்கமான ஒரு பேச்சு. அது அவர் சொன்ன விஷயத்தையே அதைதான் அவர் சொல்ல வர்றாரு. அம்பேத்கர் அவர்கள் வந்து யாருங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் புரிய வைக்கணும். ஃபர்ஸ்ட் அம்பேத்கர் அவர்கள் வந்து கால் மேல் கால் போட்டு அமர முடியலன்னா வேற எவன் அமர முடியும்? அவரை விட ஒரு படிப்புல உயர்ந்தவன் எவனாவது இருக்கானா இந்த உலகத்துல? அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு படிப்பை படித்த மாமேதையை புறக்கணிக்கும் அந்த சமூகம் என்பது அது வந்து சாதியாக ஊறி போன சமூகமாக இருக்கு. அதை வந்து அதை சரி பண்ணக்கூடிய வேலையை செய்ய வேண்டியது வந்து அரசனுடைய கடமை. அந்த கடமையிலிருந்து அரசு தவறிடுச்சுங்கிறது தான் ரஞ்சித் அவர்கள் விளக்கியிருக்கிறாரு. இதுல நாம இப்ப என்ன சொல்ல வரோம்னா, அந்த ஒதியத்தூர் பகுதியில் உள்ள அந்த அம்பேத்கர் அவருடைய சிலைய நிறுவ வேண்டிய கடமை வந்து அரசுக்கு இருக்கு, முதல்வர் அவர்களுக்கும் இருக்கு. இதுல வந்து 8 அமைச்சர்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த 8 அமைச்சர்கள் என்பது வந்து அது அவர்களுக்கு அந்த பட்டியல் சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட சலுகை இல்லை, அது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை. அந்த உரிமையை தான் தாவேகா கொடுத்திருக்கிறது ஒழிய சலுகையை கொடுக்கவில்லை. ஆனாலும் வந்து திமுகவும் அதிமுகவும் இதுவரை கொடுக்காத உரிமையை வந்து அந்த உரிமையை, அதாவது வந்து அவர்களுக்கு இந்த இத்தனை 8 இடங்களை அவர்கள் எந்த கட்சியும் கொடுத்ததில்லை. அப்படி கொடுத்தது என்பது உண்மையில் பாராட்டக்கூடிய ஒன்றுதான். அதே நேரத்தில் அந்த அம்பேத்கர் அவர்களுடைய இந்த சிலையை திறந்து உண்மையில் வந்து தாவேகவனுடைய கொள்கை தலைவர் அம்பேத்கர் அவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த பதிவை நாம் முடித்துக் கொள்கிறோம்.